விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. மாவட்ட செயலாளர்கள் வருகையை அடுத்து நிறுத்தி என்னை பார்க்கக்கூடாது என்று அவரே ஒவ்வொருவருக்கும் தொலைபேசியிலே பேசி என்னை மானபங்கம் செய்துவிட்டார். அன்று அமைதி காத்திருந்தால் அதிகாரம் தானாக அன்புமணிக்கு வந்திருக்கும். அன்று அமைதி காத்திருந்தால் அன்புமணிக்கு அதிகாரம் தானாக வந்திருக்கும். ஒவ்வொருவருக்கும் மாவட்ட செயலாளருக்கும் காலை 3 மணிக்கு அதிகாலை 3 மணி வரை தொலைபேசியில் பேசி போகாதே தப்பித்தவரி 8 பேர் வந்தாங்க. மீதி பேரெல்லாம் நிறுத்திட்டாரு. என்ன நடக்குதுன்னு அவங்க புரியாம புதிராக நின்றுட்டாங்க. ஒத்து போயிருந்தால் மாவட்ட செயலாளர்கள் எதுக்கு கொடுக்கணும்? ஒரு பொய்யான தகவலை சொல்லி என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்கப் போகிறார், அதுக்கு ஒரு சம்மதமா, அதனால நீ போவாதே என்று மாவட்ட செயலர் அடிப்படை உறுப்பிலிருந்து அவரை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு மூடன் செய்வானா, ஒரு முட்டாள் செய்வானா, ஒரு முண்டம் செய்வானா, ஒரு மூர்க்கன் செய்வானா இந்த வேலையை? அதனால அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இல்லாமல் ஒத்துப்போயிருந்தால் ஓரிரு ஆண்டுகளில் உனக்கு முடிசூட்டு விழா நானே முன்னின்று நடத்தியிருப்பேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே முடிசூட்டு விழா நடந்தது. அப்பொழுதுதான் அவர் தலைவரானார். ஆனந்த கண்ணீர் விட்டேன். அப்பொழுது தீர்வு காண்பதற்கு தாரக மந்திரங்கள் என்று சொல்வார்களே, அந்த மந்திரம் ஒன்று தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. இதை என்னுடைய அருமை நண்பர் பழகருப்பையா அருமையாக 2 பேட்டிகளிலே சொல்லியிருந்தார். உங்கள் மூலமாக எனக்கு தெரிந்தது. அவரோடு நான் தொலைபேசியிலே பேசினேன். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. இது தெரியாம எவனோ அந்த மாதிரி சொல்லிட்டான் அந்த காலத்துல. இந்த காலத்துக்கு அது பொருந்தாது. தந்தைக்கு பிறகே தனையன், ஐயாவுக்கு பிறகே அன்புமணி. இது இப்பொழுது எல்லோரும் சொல்லுகின்ற வார்த்தை. குருவுக்கு மிஞ்சிய சீடன் இருக்கலாம், குருவுக்கு மிஞ்சிய சீடன் இருக்கலாம். ஆனால் தந்தைக்கு மிஞ்சிய தனையன் கூடாது. இதுவே நீதி, நேர்மை, தர்மமாகும். இதுவே உலகியல் நியதியும் ஆகும். இதுவே
சாஸ்திர சம்பிரதாயமும் ஆகும். எனது மனக்குமரல்கள் என்னை எங்கள் குலசாமி என்று சொல்லிக்கொண்டு என் நெஞ்சு கொலைகளில் குத்துகின்றார்கள். என்னை குலசாமி என்று சொல்லிக்கொண்டு என் நெஞ்சு கொலைகளில் குத்துகின்றார்கள். எங்களுக்கு எல்லாம் ஐயாதான் என்று சொல்லிக்கொண்டு என்னை அதள பாதாளத்தில் தள்ள நினைக்கிறார்கள். அனைத்தும் ஐயாதான் என்று சொல்லிக்கொண்டே என்னை அவமானப்படுத்துகிறார்கள். ஐயாவின் புகழை பெருமையை பேசுவதே எங்கள் நோக்கம் என்று சொல்லிக்கொண்டே சிறுமைப்படுத்துகிறார்கள். ஐயாவின் லட்சியமே எங்கள் லட்சியம் என்று சொல்லிக்கொண்டே என்னையே இலக்காக்கி குறிவைத்து தாக்குகின்றனர். இதையெல்லாம் நான் உருவாக்கிய சமூக ஊடக பிரிவும் வலைத்தளங்களின் மூலம் எனக்கு எதிராக செய்கின்றது. என் கைவிரல் கொண்டே என் கல்லை குத்திக்கொண்டேன். என் கைவிரல் கொண்டே என் கண்ணை நான் குத்திக்கொண்டேன். உயிருள்ள என்னை எல்லா வகையிலும் உதாசீனம் செய்துவிட்டு என் உருவப்படத்தை மட்டும் வைத்து உற்சவம் செய்கின்றனர். என் உயிருள்ள என்னை எல்லா வகையிலும் உதாசீனம் செய்துவிட்டு என் உருவப்படத்தை மட்டும் வைத்து உற்சவம் செய்கின்றனர். என்னை நடைப்பயணமாக்கி என் பெயரில் நாடு முழுவதும் நடைபயணம் செய்யப் போகிறார்களாம். இது எல்லாமே நாடகம். அதில் ஒவ்வொருவரும் நடிகர்களே. ஏழு வருஷத்துக்கு முன்னாலே பிரதமர் மோடி பதவியேற்பாளருக்கு நான் டெல்லி போயிருந்தேன். கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, அன்புமணி, நாங்கள் 3 பேரும் அந்த விழாவுக்கு சென்றோம். அதன் பிறகு அங்கிருந்து அவர் தங்கியது அவர் வீட்டிலிருந்து கிளம்பி வரும் பொழுது, அதாவது 6-7 வருஷம் இருக்கும், அவர் சொன்ன வார்த்தை, அப்பா நான் இந்த கட்சியை பார்த்துக்கிறேன், அப்பா நான் இந்த கட்சியை பார்த்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியல. விமானத்தில் ஏறினோம். அவர் அந்த இருக்கையில் பின்னாலே அவர் உட்கார்ந்தார். அவர் என்ன நினைத்தாரோ தெரியாது. நான் ஏதும் பேசவில்லை. நான் தப்பா சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சு விடுங்க அப்படின்னா, ஏதேனும் தவறாக சொல்லியிருந்தாலும் என்னை மன்னித்து விடும். அப்பொழுது 2 சொட்டு தண்ணீர் உட்கார்ந்து கொண்டு விட்டேன். அது அந்த ஃப்ளைட்டில் விழுந்தது. அப்புறம் அங்கிருந்து மேலம் பார்க்க வந்தோம். அங்கிருந்து வண்டியை எடுத்துக்கொண்டு எதுவும் பேசாமல் அயலாபுரம் வந்தேன். இது நடந்தது 6-7 வருஷம் இருக்கும். இப்போ இல்லை, அப்போ பதவி ஏற்பு நடந்தது நம்முடைய பிரதமருக்கு. அப்போ ஆக அப்பவே அவருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருக்கிறது. அதன் பிறகு அவர் எப்படி
தலைவரானார் என்று என்பதை உங்களுக்கு சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. ஒரு நாள் ஒரு மனசு சங்கடமாக இருந்தது. எங்கே யாரையும் பார்க்காத எங்கேயாவது ஒரு இடத்துல போய் 8 நாள் இருக்கலாம் என்று கல்டான் ஹோட்டல், அந்த மகாபலிபுரம் அந்த ரோட்டில் இருக்கிற கல்டான் ஒரு ஹோட்டல், அவர் ஜெகத்ரட்சனுடைய ஹோட்டல், அதில் போய் தங்கியிருந்தேன். இதை எப்படியோ தெரிந்து கொண்ட சௌமியா அங்கே வந்தது. மாமா என்றது, ஏமா என்று. இன்றைக்கு புதன்கிழமை, அடுத்த புதன்கிழமை நாள் நல்லா இருக்கிறது. மண்டபம் பார்த்து விட்டேன். தலைவரை மாற்றி விடலாம். அவர் ஓய்வறியா உழைப்பாளி தியாகச்சம்பல் இயக்கமணி மாற்றி விடலாம் என்று நான் ஏதும் சொல்லாமல் அவரை வரவழைக்கிறேன், அவரிடம் கேட்கிறேன், சொல்லுகிறேன் என்றேன். அவரும் வந்தார். அவரிடம் சொன்னேன். அவர் சொன்னார், நான் தயார், ஆனால் என்னுடைய மைத்துனர், என்னுடைய தம்பி, அவர் இருவரும் அவர்கள் ஜோசியத்தில் நம்பிக்கை அவர்களுக்கு எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அந்த அவர்கள் இருவரும் எதை செய்தாலும் 1.5 மாதம் பொறுத்து, 45 நாள் பொறுத்து செய்யுங்கள் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், சரி, சௌமியா வந்ததும் அவர்கிட்ட சொல்லிடுறாங்க. அதை வரவழைச்சு சொன்னேன். சரி மாமா என்று சொன்னது. அந்த 1.5 மாதத்துக்கு பிறகு அந்த நாளும் வந்தது. முடிசூட்டு விழா நடந்தது. அப்பொழுது ஆரத்தழுவி அவரை தேர்ந்தெடுத்தோம். ஆரத்தழுவி ஆனந்த கண்ணீர் வடித்தேன். ஆனந்த கண்ணீர் வடித்தேன். அப்பொழுது நான் பேசும்பொழுது சொன்னேன், என் குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் யாரும் கட்சி நிகழ்ச்சிக்கோ மற்ற நிகழ்ச்சிக்கோ கட்சி நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது. ஆனந்த கண்ணீர் விட்டு என் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் அரசியலில் ஈடுபடக்கூடாது என்று சொன்னேன். ஆனால் இப்போது நடப்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.